ஹலோ ஆல், நான் நந்து. இது என் வாய்ஸ். இது பிகமிங் மீ சீரீஸில் டே 18. உங்கள் டே எப்படி போச்சு? என் டே நல்லா போச்சு. ஏன்னா இப்போ தான் டிசி படத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். நல்லா இருந்துச்சு படம். சரி, காலையில் என்ன பண்ணேன்னா, காலையிலேருந்து ஒரு 10 மணிக்கு 10:30க்கு மேலே தான் வேலையை ஆரம்பிச்சிருப்பேன். கொஞ்ச நேரம் படித்தேன்னா ஃபேஸ்புக் மானடைசேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, எந்த மாதிரிலாம் வீடியோஸ் போட்டால் ஒர்க் ஆகும், மானடைஸ் பண்ணுறது எப்படி, அந்த மாதிரி எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு வேறு வழி தெரியலை. என்ன தான் பண்ண, நானும் முக்குறேன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. சம்பாதிக்க இந்த சோஷியல் மீடியாவை வச்சு சரி, ஒரு சோஷியல் மீடியாவில் எப்படியெல்லாம் கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கக்கூடாதுன்றதுக்கு நான் தான் ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பேன். சரி, அது படித்தேன்னா, ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது யூடியூப்பில் இதை பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, என் வாய்ஸ்ன்னு இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல, அதில் இருக்கிறத நான் ஃபேஸ்புக்கில் இது வரைக்கும் அப்லோட் பண்ணதே கிடையாது. சரி, அதையும் ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ் இருக்கிறத ஃபேஸ்புக் பேஜ்லேயும் அப்லோட் பண்ணலாமே. நந்துமதுரை தான் காப்பிரைட்டில் வியூஸ் போனாலும் நம்மளுக்கு காசு வர மாட்டேங்குது. இத்தனைக்கு நான் மானிட்டைஸ் வேறு பண்ணி வச்சுருக்கேன் அந்த அளவெடுத்த அக்கௌண்ட்டில். ஆனாலும் ஒரு காசு வர மாட்டேங்குது. மானிட்டைஸ் பண்ணியே 3 வருஷம் ஆயிடுச்சு. சரி விடுங்க, அந்த புலம்பல் வேணாம். சரி, இதையாவது கடைசி ஆப்ஷனாக நம்ம வச்சுருப்போம் அப்படின்னு நினச்சி ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணி ஒரே ஒரு ரீல் அதில் போட்டிருந்தேன். சரி, அதில் ஏதாவது போகுதான்னு ஒரு 200 வியூஸ் போயிருந்துச்சு. ஆனால் லைக் எதுவுமே வரல. சரி, இப்போ என்ன பண்ணலான்னா, நான் இதில் இப்போ பிகமிங் மீல போட்ட வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபேஸ்புக்கில் போடுவோம் அப்படின்னு இன்றைக்கி என் மண்டையில் ஒரு ஐடியா உதிச்சது. சரி, அதில் இருந்தாவது ஏதாவது மானடைஸ் பண்ணி அதில் இருந்தாவது ஏதாவது காசு வருமானு பார்க்குறதுக்கு தான் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்ட்டு இருக்கேன். சரின்னு அது ஃபேஸ்புக் மானடைசேஷன் பற்றிலாம் படித்தேன். எந்த மாதிரி பண்ணலாம், ஏதாவது செட்டிங்ஸு அது இதுன்னு பார்த்தேன். அதை பார்த்துட்டு ஒரு 11 மணி 11:30 போல் ஒவ்வொன்றா போட ஆரம்பித்தேன். 17 வீடியோஸ் இருக்கா, இன்றைக்கி 18வது வீடியோ. 17 வீடியோஸையும் டெய்லி நைட்டு 11 மணிக்கு ஸ்கெடியூல் பண்ணேன். அதுக்கே சாயங்காலம் ஆயிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் பண்ணேன். அதுக்கே 4:30 மணி 5 ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஒவ்வொன்றா டேக் போட்டு ஹேஷ்டேக் போட்டு அது இதில் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற மாதிரி அதுலேயும் டேக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி முடிக்கவே 4 மணி 4:30க்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டு வேலையை பார்த்துட்டு வீடு குட்டி பாத்திரம் கழுவி எல்லாம் முடிச்சுட்டு டிசி படத்துக்கு போனேன். ஐயோ, நல்லா இருக்குது. சதக்குன்னு குச்சி ரத்தம் தெரிக்க ஐயோ சூப்பராக இருக்குது அந்த படம். நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி படம்லாம் பிடிக்கும். ஆனால் தமிழில் பெருசாக எனக்கு தெரியல. எனக்கு டக்குன்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு அந்த மாதிரி ராவாக நல்லா ரத்தம் பீச்சி அடிக்கிற மாதிரிலாம் எந்த ஒரு படத்துலையுமே எனக்கு டக்குன்னு ஞாபகப்படுத்தினா வர மாட்டேங்குது. இங்கிலீஷ் வேறு லாங்குவேஜ் படத்தில் நான் பார்த்துருக்கேன். அதுவும் சீனாக தான். வேறு லாங்குவேஜ் படம்லாம் நான் பெருசாக பார்த்ததில்ல. அதுவும் ஏதாவது ஃபேஸ்புக்கில் இதில் இந்த இதெல்லாம் சீன்ஸ் பார்த்தது தான். செம்மையாக இருக்குது. எனக்கு அந்த மாதிரிலாம் பிடிக்கும். நல்ல படம். ஆனால் என்ன, சரி, இது ஒரு ஸ்பாய்லர். இந்த படம் பார்க்க போகிறீங்கன்னா இதுக்கப்புறமே பார்க்காதீங்க இந்த வீடியோவை, சரியா? தாளம் ட்ரிப் பாட்டை நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு போனேன். ஆனால் நான் போன தேட்டரில் மியூசிக்கு நான் இங்கே உட்காந்துருக்கேன், சரியா? மியூசிக்கு இந்த இடத்துல இருந்து கேட்குது, அந்த பொண்ணோட வாய்ஸு இந்த இடத்துல இருந்து கேட்குது. ஐயோன்னு ஆயிடுச்சு. அது ஒரு மாதிரி எனக்கு சரி, அது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் போய் அது ஒன்று மட்டும் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா. சரி, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஆயிடுச்சு. மற்றபடி படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இது தப்பான செய்கை இல்லை. இது நல்லா சதக்குன்னு வாயில் விட்டு குத்தி கிழிச்சு செம்மையாக இருந்துச்சு படம். அப்படி இருந்துச்சு. வேற என்னமோ சொல்லணும்னு நினச்சினே. அவ்வளோதான். கையில் ஒரு வீரத்தழும்பு ஒன்று போட்டிருக்கேன். இப்போ ரீசண்டாக வடகம் பொரிக்கிறேன்னு நேராக சட்டிக்குள்ளேருந்து எண்ணெய் என் கையில் தெரிச்சிருச்சு. நேற்று தெரிச்சிச்சு. இப்போ தான் லைட்டாக கருப்பு ஆக ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் இன்னும் கொஞ்சம் கருப்பாயிரும்.
அவ்வளோதான், இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி இதெல்லாமே ஸ்கெடியூல் பண்ணிட்டேன்னா, நாளைக்கு வந்து அதில் இருக்கிற ஒரு ரீல்ஸ் 20 வீடியோ இருக்கும், அதை எடுத்து ஸ்கெடியூல் பண்ணிட்டு நந்துமுதிரைக்கான வேலைகளை பார்க்கணும். இந்த வேலையை வந்து உங்களுக்கு புரியுதா? நான் வந்து வேணும்னே முக்கியமான வேலையை தள்ளி வச்சுட்டு அந்த அந்த வேலையை தவிர்க்கிறதுக்காகவே மற்ற வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி இருக்கக்கூடாது. சரி பார்ப்போம், நாளைக்கு இல்லை நாளை கழிச்சாவது நான் வீடியோ எடுத்துருவேன்னு நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். அப்புறம் இந்த பிஎஸ் வேல்யூவில் வந்த வீடியோவை நான் பார்க்கணும். அதை வேறு இங்கே அது யார் சப்ஸ்கிரிப்ஷன் நிறையா பேர்கிட்ட இல்லை போல், அதுக்கு காசு கட்டி தான் பார்க்கணும். சரி பார்ப்போம். ரீல்ஸாக இன்னும் அவங்க எதுவுமே கட் பண்ணியும் போடலை. சரி, ரீல்ஸாக ஏதாவது கட் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா நான் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்டாக போடுறேன் அந்த லிங்க்கை. அவ்வளோதான், இன்றைக்கி நாள் வந்து இப்படி தான் போச்சு. உங்கள் டே எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். குட் நைட்.